பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பல வீடுகளில், பல கட்டிடங்களில், பல கடைகளில் முஸ்லீம்கள் இந்த வாசகத்தை எழுதி போட்டிருப்பாங்க. நம்ம அதிகமாக பார்க்கலாம், ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருட்கொடை என்று எழுதி போட்டிருப்பாங்க. இது ஒரு அழகான ஒரு வாசகம். இது எழுதப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நியாமத்தை நம்ம நினைக்க வேண்டும். ஆனால் இது அந்த குர்ஆனுடைய வசனங்களில் ஒரு சில வரிதானே தவிர அதற்கு பிறகுதான் அல்லாஹ் முக்கியமான விஷயத்தை சொல்கிறான். அதை ஒன்று நாம் எழுத வேண்டும், அல்ல நம்முடைய சிந்தனையாக கொண்டு வர வேண்டும். சொல்லி காட்டுவான், லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அல்லாஹ் எதற்காக இந்த அருட்கடையை கொடுத்தான்? என்னை சோதிப்பதற்காக கொடுத்தான். என்ன சோதனை? நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது அல்லாஹ்வுக்கு நன்றி கேடு செய்கிறேனா என்று சோதிப்பதற்காக தான். இந்த வார்த்தையை நம்ம மறந்துடுறோம், அல்லது இந்த வார்த்தையை நம்ம எழுதாமல் விட்டுறோம். நாம் யோசிக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இது. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்பேற்பட்ட நியாமத்துகள், அருட்கொடைகள், அற்புதங்களை கொடுத்துருந்தான். அந்த அருட்கொடைகளெல்லாம் பார்த்து விட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய இரட்சகனின் அருட்கொடை. எதற்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான்? நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கேடு செய்கிறேனா? ஒரு நபியினுடைய வார்த்தை அது, நபியினுடைய நாவிலிருந்து வந்தது. அப்போ நபிமார்களே அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி நியாமத்தை கொடுக்குறான். நன்றி செலுத்துகிறார்களா இல்லை நன்றி கேடு செய்ய? அப்போ நாம் சாதாரண மனிதர்கள் நம்முடைய நிலையை பார்க்கணும். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஒமன் ஷக்கர ஃப இன்னமா யஷ்குரு லி நஃப்ஸி. யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாரோ அவருடைய அந்த நன்றியினுடைய பலன் அவருக்கு தான் வந்து சேரும். ஒமன் கஃபர, ஒருவேளை நன்றி கேடு செய்தார், நன்றியை மறந்து வாழ்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஃப இன்ன ரப்பி கனியுன் கரீம், அல்லாஹ் தேவையற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. நீ நன்றி செலுத்தினாதான் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூடுமா? நீ நன்றி செய்யாமல் இருந்தால், நன்றி மறந்து இருந்தால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறையுமா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் தேவையற்றவன். அப்போ நாம் இந்த விஷயத்தை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். எந்த ஒரு நியாமத்தை அனுபவித்தாலும் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேனா, நன்றி கேடு செய்கிறேனா? இதற்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நியாமத் கூடிக்கொண்டே இருக்கும்.